வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி மற்றும் மருத்துவத்தில் தமிழ்நாடு தலைசிறந்து தலைநிமிர்ந்து உள்ளது. சென்னை நகர்ப்புற நல்வாழ்வு மைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிதான் தமிழ்நாட்டின் முதல் விரோதி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். ஆளுநர் மாளிகையை அரசியல் பேச்சுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆளுநர் கருத்துக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியம், பொன்முடி உள்ளிட்டோர் கண்டனம். ஒடிசா ரயில் விபத்தில் மின்சாரம் தாக்கி 40 பேர் பலி. விபத்துக்கான உண்மையான காரணம் வெளிவர வேண்டும் என மம்தா பானர்ஜி பேட்டி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புகைப்படம் எடுக்க தடையில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகள் இடமாற்றம். போக்குவரத்து துறை செயலாளராக இருந்த நிர்மல்ராஜ் கனிமவளத்துறை செயலாளராக நியமனம். மக்களை குழப்பும் வகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தினமும் ஏதாவது ஒன்றை பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கோவை, திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் 499 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலி காட்சி வாயிலாகவும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், கல்வி மற்றும் மருத்துவத்தில் தமிழ்நாடு தலைசிறந்து தலைநிமிர்ந்து உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சி உயர் பொறுப்பில் உள்ளது ஆளுநருக்கு தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகவும் மக்கள் நலம் பேணுவதில் மிக சிறந்த தமிழ்நாடாகவும் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து இருக்கிறது. ஆனால் இப்படி தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி மாநிலத்திலே மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மட்டும் அது புலப்படவில்லை. அவர் திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாத நிலையில அந்த கருத்துக்களை எல்லாம் விமர்சனங்களாக்கி தொடர்ந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தியை மக்களை குழப்பக்கூடிய வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிதான் தமிழ்நாட்டின் முதல் விரோதி என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ விமர்சித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்து பேசியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆளுநரின் இந்த விமர்சனத்தை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் உதகையில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் முதலமைச்சரின் பயணத்தை விமர்சித்து பேசிய ஆளுநர் கருத்துக்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் முதல் விரோதியாக விளங்கும் ஆளுநரை வெளியேற்ற வேண்டும் எனவும், இல்லையில் நாகாலாந்து மாநிலத்தில் மக்கள் விரட்டி அடித்தது போல தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்று வைகோ கடுமையாக சாடியுள்ளார். மேலும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை இழிவுபடுத்தி ஆளுநர் விஷத்தை கக்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆளுநரின் பேச்சும் செயல்பாடுகளும் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என்று வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். முதலீடுகளை பெறுவதற்காக பிரதமர் மோடியும் அடிக்கடி வெளிநாடு சென்று வருவதை ஏன் ஆளுநர் விமர்சிப்பதில்லை என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலீட்டுக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ள நிலையில் முதலீடு செய்ய வரக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தை விரும்புவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநர் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்துக்கான உண்மையான காரணம் வெளிவர வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒடிசாவின் கட்டாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மம்தா பானர்ஜி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, உயிரிழந்தவர்களில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 103 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 97 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். 31 பேர் குறித்த தகவல் இல்லை என்றும் இந்த ரயில் விபத்துக்கான உண்மை காரணம் வெளிவர வேண்டும் என தெரிவித்தார். இதனிடையே ஒடிசாவில் ரயில் விபத்து நடந்த பாலசோரில் மத்திய புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
விபத்து நடந்த பகுதியில் 10 பேர் கொண்ட சிபிஐ குழு விசாரணை நடத்திய நிலையில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து துறை செயலாளராக உள்ள பனீந்திர ரெட்டிக்கு தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை செயலாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஆணையராக சண்முக சுந்தரம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பு துறை ஆணையராக ஜெயகாந்தன் IASம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையராக ரத்னா IASம் நியமிக்கப்பட்டுள்ளனர். புவியியல் மற்றும் கனிம வளத்துறை இயக்குநராக எல் நிர்மல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். சிம்ரன்ஜீத் சிங் கக்லோன் சென்னை பெருநகர நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் நிர்வாக இயக்குநராகவும், பாலச்சந்தர் சேலம் மாநகராட்சி ஆணையராகவும், மதுரை மாநகராட்சி ஆணையராக KJ பிரவீன்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் புகைப்படம் எடுக்கவோ அதை சமூக வலைதளங்களில் பதிவிடவோ தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுமதியின்றி எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் புகைப்படம், வீடியோ எடுக்க ஒப்பந்தம் கோரப்பட்டு அதன்படியே அனுமதி வழங்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து கோயில் தரப்பு பதிலை பதிவு செய்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புகைப்படம் எடுக்க தடை விதிக்க முடியாது என்று கூறி முத்துக்குமார் என்பவர் வழக்கை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்தது. கர்நாடகாவில் 200 யூனிட்டுகளுக்கு மேல் மின் பயன்பாடு இருந்தால் ஒரு யூனிட்டுக்கு ₹2.89 கூடுதலாக செலுத்த வேண்டும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் மாநிலத்தின் முதலமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 5 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதோடு திட்டங்கள் அமலுக்கு வரும் தேதியையும் சித்தராமையா அறிவித்தார். இதில் கிருஹா ஜோதி என்ற திட்டத்தின் கீழ் கர்நாடகாவில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திட்டத்தின் விரிவான வழிகாட்டுதல் மற்றும் நிபந்தனைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலத்தின் மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ₹2.89 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் மின் கட்டணத்தை செலுத்தும் போது 200 யூனிட்டுகளுக்கு மேல் மின் பயன்பாடு இருந்தால் ஒரு யூனிட்டுக்கு $2.89 கூடுதலாக செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒடிசா ரயில் விபத்தில் துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர் வெங்கடேசனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்து வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில், ஒடிசா ரயில் விபத்தில் பல உயிர்களை காப்பாற்ற காரணமாக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர் வெங்கடேசன் உரிய நேரத்தில் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும், மிக அதிர்ச்சிகரமான நேரத்தில் தெளிவாகவும் விரைவாகவும் செயல்பட்ட அவருக்கு தனது பாராட்டுக்கள் என பதிவிட்டுள்ளார். இதனிடையே IPL 2023 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதையொட்டி இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் N. சீனிவாசன் மற்றும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ரூபா குருநாத் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோப்பையை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். கடலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றால் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி மாலை வீசிய சூறாவளியால் கடலூரை அடுத்த கிராமங்களில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சேதமானதை கண்ட விவசாயிகள் கண்ணீர் வடித்ததாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். அதில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த பூவன், ஏலக்கி, பேயன் உள்ளிட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஏக்கருக்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை செலவு செய்ததாகவும் அவை பலனின்றி போனதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்ததாகவும், இதனால் தமிழ்நாடு அரசு சேதம் அடைந்த வாழை சாகுபடி நிலங்களில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லாதவர்கள் சொல்லும் விமர்சனம் என வெளிநாடு முதலீடுகள் குறித்து ஆளுநர் கருத்துக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் 3 மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விரைவில் ஒன்றிய சுகாதாரத்துறை மற்றும் ஆயுஷ் அமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என தெரிவித்த அமைச்சர், ஒன்றிய அரசு 15% இடங்களுக்கு கலந்தாய்வு அறிவித்த அடுத்த நாளே தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அது தொடர்ச்சியா நம்ம ஒரு குழந்தையின் ஒரு அபலை குழந்தையின் ஒரு சின்ன விஷயம் அதை நம்ம தொடர்ச்சியா அதை பேசுறதால அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணியத்தை நாம் ஒரு தரக்குறைவாக விமர்சிப்பது போன்ற ஒரு நிலை வரும். ஏதோ தெரியாமல் ஆளுநரும் அதை சொன்னார். அதை தொடர்ந்து டாக்டர் ஆனந்தும் அது சம்பந்தமாக பலமுறை சொல்லி இருக்கிறார். அதற்கு நாம் பதில் அளித்திருக்கிறோம். டாக்டர் ஆனந்தை பொறுத்தவரை இது சம்பந்தமாக விசாரித்த போது அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஆடியோ கிளிப்பிங்ஸை வச்சிருக்கிறோம். இது இருந்தாலும் இது வெளியில சொல்ல வேணாம், தொடர்ந்து இது விமர்சனமாக ஆக வேண்டாம் என்று நினைக்கிறோம். இதோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது நல்லது. தொடர்ந்து பேசிய அமைச்சர், முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வெளியிட்ட பதில் அறிக்கை ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் பொருந்தும் என கூறினார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இந்த நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகளான வண்டலூர், பெருங்குளத்தூர், மன்னிவாக்கம், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து காலையிலிருந்தே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்ததால் சென்னை ஜில்லென நகரமாக மாறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலான பரவலான மழை பெய்து வருகிறது. அதில் வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இதையடுத்து இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என கூறுகிறார். ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 to 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிகிறது. புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. 25 உழவர் சந்தைகளை புதுப்பிக்க 8.75 கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. மேட்டுப்பாளையம், சுந்தராபுரம், சூலூர், செங்கல்பட்டு, பல்லடம், நாச்சம்பள்ளி, திருவண்ணாமலை, செங்கம், துறையூர், காகிதப்பட்டறை உள்ளிட்ட 25 உழவர் சந்தைகளில் புனரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி மின்னணு சாதனங்கள் பொருத்துதல், மின்னணு எடை வடிகால் மறுசீரமைப்பு, கூரை பழுது பார்த்தல், நடைபாதை அமைத்தல் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்திட உழவர் சந்தைகளில் ரூபாய் 8.75 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளுக்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் ரயில்வே நிலையத்தில் உள்ள ரயில்வே சிக்னலில் திடீரென அதிர்வு ஏற்பட்டதை அறிந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது கோகுல் என்ற இளைஞர் குடிபோதையில் ரயில்வே சிக்னலை உடைக்க முற்பட்டுள்ளது தெரியவந்தது. இதனை அடுத்து ரயில்வே பாதுகாப்பு துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசாவில் ரயில் விபத்து மற்றும் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் டயர் வைக்கப்பட்ட சம்பவம் மற்றும் திருப்பத்தூர் ரயில்வே நிலையத்தில் சிக்னல் உடைப்பு உள்ளிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா ஆண்டியப்பன் நாயக்கர் தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தின் 147ஆம் ஆண்டு சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் இருந்த கெங்கையம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் பலரும் உடம்பில் அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட பெரம்பூர் காவல் நிலையம் பழுதடைந்ததை தொடர்ந்து கடந்த 4 வருடங்களாக காவலர் குடியிருப்பு வளாகத்தில் தற்காலிகமாக இயங்கி வந்தது. இதையடுத்து ஏற்கனவே இருந்த காவல் நிலையம் அருகிலேயே 86 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக காவல் நிலையம் கட்டப்பட்டது. இந்த கட்டடத்தை சென்னையில் இருந்து டிஜிபி சைலேந்திர பாபு காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா குத்துவிளக்கு ஏற்றி பெரம்பூர் புதிய காவல் நிலையத்தை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவில் வளாகத்தில் உள்ள யோக நரசிம்மர் கோவில், யோக ஆஞ்சநேயர், தக்கான்குளம் ஆஞ்சநேயர் கோவில், ஊர்கோவிலான லட்சுமி நரசிம்மர் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட உண்டியல் காணிக்கை பணத்தை எண்ணும் பணி கோவில் உதவி ஆணையர் ஜெயா தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய பணம் 46,13,908 ரூபாயும், 225 கிராம் தங்கமும் 540 கிராம் வெள்ளியும் எண்ணப்பட்டு கோவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 5.7 கோடி செலவில் மாவட்டத்தில் உள்ள 28 காவல் நிலையங்களிலும் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வேலூர் மாநகரை கண்காணிக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கண்காணிக்கும் கேமரா காட்சிகளை ஒரே இடத்தில் தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் காவல் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மற்றும் பதிலளிக்கும் அறையை காணொலி காட்சி மூலம் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கேற்றி வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி அதனை துவங்கி வைத்தார். உடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலரும் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் இரவு காவலாளியாக பணியாற்றி வரும் பாபு என்பவரிடம் அவ்வழியாக மதுபோதையில் சென்ற சோபன் பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் அவர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை காவலாளி மீது ஊற்றி நெருப்பு வைத்துள்ளார். நூலிலையில் உயிர் தப்பிய அவர் காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோபன் பாபுவை கொலை முயற்சி வழக்கில் கைது செய்தனர். சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்க தொடக்க விழா வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் தலைமையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஈரநில பணி ஆணையம் மற்றும் தகவல் கையேட்டை வெளியிட்டனர். மேலும் சுற்றுச்சூழல் குறித்து சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்களுக்கு விருதுகளை வழங்கினர். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா கிராமப்புறங்களில் உள்ள சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு சார்ந்த பல்வேறு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அரசு சார்பில் வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ளதா, மருத்துவர்கள் முறையாக மருத்துவமனைக்கு வருகிறார்களா என்பது குறித்து கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் வருவாய் தீர்ப்பாயம் ஜமாபந்தி நிகழ்ச்சி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சோழவரம் குறுவட்டத்திற்குட்பட்ட நல்லூர், ஜெகநாதபுரம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பட்டா மாற்றம், புதிய பட்டா விண்ணப்பம், முதியோர் ஓய்வுத்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அசோகன், பொன்னேரி வட்டாட்சியர் செல்வகுமார், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள மந்தித்தோப்பு ஊராட்சிக்குட்பட்ட சந்தீப் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட வீட்டுப் பகுதியில் போதுமான சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லை என்பதால் மாற்றுத்திறனாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சாலை மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கால்வாய் மற்றும் சாலைகளை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த டிஎஸ்பி ராமமூர்த்தி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருச்சியில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜக எம்பியை கைது செய்ய கோரி போராடி வரும் மல்யுத்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்திய டெல்லி காவல்துறையை கண்டித்து திருச்சி மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐலை சிவசூரியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகில் அபிதுர் ரஹ்மான் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தில் உள்ள கேஸ் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரியத் தொடங்கியுள்ளது. உடனடியாக இதனை கண்ட உணவக ஊழியர்கள் கேஸில் பற்றிய தீயை துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வு குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உணவக ஊழியர்களிடம் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 100 ஆண்டுக்கு மேலாகியும் மயானம் இல்லாததால் இறந்தவர் சடலத்தை ஓடை கால்வாயில் புதைக்கும் அவல நிலை உள்ளதால் மயானத்திற்கு இடம் ஒதுக்கித்தர வேண்டும் என கையில் மண்டை ஓட்டுடன் கிராம மக்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் உள்ள பகுதி மக்களுக்கு சீராக குடிநீர் வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் அதிக கட்டண வசூலிப்பதை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மேகநாதன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒவ்வொரு பள்ளியின் முன்பும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டண விவரங்களை விளம்பர பலகையில் வைக்க கோஷங்களை எழுப்பி கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி காக்காபாளையம் பகுதியில் பெண்களை புகைப்படம் எடுத்து அதனை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்த பவுல்ராஜ் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட பலத்த காற்று மழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிட்ட 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் டாக்டர் எஸ். ராஜசேகர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்றது. கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் டாக்டர் எஸ். ராஜசேகர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 500 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் கலையரங்கில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் ஆ. ஹென்றி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகர் ராஜா, நடிகர்கள் செந்தில், மன்சூர் அலிகான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினர். செங்கல்பட்டை அடுத்துள்ள கல்வாய் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா மற்றும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வாயில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில். ஞாயிற்றுக்கிழமை காலை மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. காலை 9 மணிக்கு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு உற்சவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த ஆண், பெண் பக்தர்கள் மாலை 6 மணிக்கு பூங்கரகத்தை தலையில் சுமந்தவாறு கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் கோயில் வளாகத்தில் இருந்து அக்னி குண்டத்தில் இறங்கிய பக்தர்கள் தீ மிதித்து திரௌபதி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 7 மணிக்கு வான வேடிக்கையும் 8 மணிக்கு திரௌபதி அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 44,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை தற்போது அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 5,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 44,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உக்ரைன் நாட்டில் டினிப்ரோ ஆற்றின் மீதுள்ள ககோவ்கா அணை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது.
தெற்கு உக்ரைன் பகுதியில் டினிப்ரோ ஆற்றின் மீது ககோவ்கா அணையானது கடந்த 1956 கட்டப்பட்டது. இந்த அணை 30 மீட்டர் உயரமும் 3.2 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது. ககோவ்கா நீர்மின் நிலையத்தின் ஒரு பகுதியாக இந்த அணை கட்டப்பட்டது. இது 18 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர்த்தேக்கத்தை கொண்டுள்ளது. இந்த அணையானது 2014 ரஷ்யாவால் இணைக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்திற்கும் மற்றும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஜபோரிஜியா அணுமின் நிலையத்திற்கும் தண்ணீரை வழங்கி வருகிறது. தற்போது ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அணை மீது நடத்தப்பட்டு இருக்கும் தாக்குதல் காரணமாக அங்கு அதிக அளவு நீர் வெளியேறி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வெள்ள அபாயத்தில் இருக்கின்றனர். இந்த தாக்குதலை ரஷ்ய ராணுவம் நடத்தியதாக உக்ரைனும், உக்ரைன் ராணுவம் தாக்கியதாக ரஷ்யாவும் புகார் கூறி வருகின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 2வது உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் உள்ள லண்டன் ஓவலில் புதன்கிழமை பிற்பகல் தொடங்குகிறது. இறுதிப் போட்டிக்கு முன்னதாக லண்டனில் நெட் செஷனில் பேட்டிங் செய்யும் போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் இடது கட்டை விரலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் கட்டை விரலில் டேப்பை பயன்படுத்துவதையும் டேப் செய்யப்பட்ட கட்டை விரலுடன் வலைப்பயிற்சியில் இருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு நடவடிக்கையாக ரோஹித் சர்மா வலைப்பயிற்சியை தொடரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி மற்றும் மருத்துவத்தில் தமிழ்நாடு தலைசிறந்து தலைநிமிர்ந்து உள்ளது. சென்னை நகர்ப்புற நல்வாழ்வு மைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிதான் தமிழ்நாட்டின் முதல் விரோதி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். ஆளுநர் மாளிகையை அரசியல் பேச்சுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆளுநர் கருத்துக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியம், பொன்முடி உள்ளிட்டோர் கண்டனம். ஒடிசா ரயில் விபத்தில் மின்சாரம் தாக்கி 40 பேர் பலி. விபத்துக்கான உண்மையான காரணம் வெளிவர வேண்டும் என மம்தா பானர்ஜி பேட்டி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புகைப்படம் எடுக்க தடையில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகள் இடமாற்றம். போக்குவரத்து துறை செயலாளராக இருந்த நிர்மல்ராஜ் கனிமவளத்துறை செயலாளராக நியமனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.